Hey, what's up, you beautiful people? Welcome to a new day and a new vlog. So, welcome back. போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் பாசிட்டிவ்ஸ் தான் பேசியிருப்பேன். இந்த வண்டியோட ஏதர் 450 why you need an ஏதர் 450Xன்னு. இப்போது why you don't need an ஏதர் 450X தான் பேச போகிறோம். உங்களுக்கு வந்து இது 2 வீடியோ வரும், பட் இது ஒரே நாளில் தான் நான் வந்து எடுத்து முடித்தேன் பிகாஸ் ஆஃப் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ யூடியூப்ன்றது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ரெகுலராக வீடியோ போட்டால் தான் நீங்களும் வீடியோஸை பார்ப்பீங்க. லெட்ஸ் கம் டு த டாபிக். வாட் ஐ டோன்ட் லைக் அபவுட் திஸ் ஏதர் 450X. ஸோ நம்பர் 1 டப்பா திங்கு இந்த வண்டியிலனா இந்த மிரர்ஸ் தான் சுத்த வேஸ்ட்டு. எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரில, என்ன யூஸ் இதுன்னு எனக்கு தெரில. வண்டியோட ஹேண்டில் பார்க்குன்னா இது வந்து பெருசாக இருக்கும், அந்த மாதிரி நான் எந்த வண்டியிலுமே பார்க்கல நான் ஓன் பண்ணி. ஏன் இது இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால ஒரு சில கேப்பில் வந்து ஹேண்ட் பார் போய்டும், ஆனால் மிரர் போகாது, டப்புன்னு டச் ஆகிடும். அது ரொம்ப ரொம்ப அனாயிங். ப்ளஸ் இது வந்து நிறைய பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இந்த வண்டியில், அது இந்த மிரரில், சாரி வண்டியில் இல்லை இந்த மிரரில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வண்டியில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. ஸோ அது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இப்போ தான் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கே வந்து இருக்குது ஏத்தரில். அது கூட நீங்கள் வந்து வெளியில் பெய்டு சார்ஜிங் தான் அது. ஸோ உங்களுக்கு கொடுக்குற சார்ஜரில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. அது கொஞ்சம் ஒரு ஆப்ஷனாக இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு அப்ராக்சிமேட் 8 to 9 hours ஆகுது 0 to 100%. ஸோ அது அவ்வளோ நேரம்லாம் சார்ஜ்லாம் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும். ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் ஏதாவது வேணும், சடனாக சார்ஜ் போடணுன்னா அது ஆகாது. அதுவும் இன்க்ளூட் பண்ணியிருந்தால் டக்குன்னு சார்ஜ் பண்ணி அப்படியே எடுத்துன்னு போயினே இருக்கலாம் வண்டி. அப்போது இந்த வண்டி ரொம்பவே இன்னும் ஆக்சுவலாக யூஸ் ஆகிருக்கும். ஏன்னா இதை வச்சு அப்போது ஜனங்க வந்து இந்த ஸ்கூட்டிலலாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா ட்ராவல், அந்த மாதிரி இந்த வண்டியிலும் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க. ஏன்னா எங்கடா ஒரு லஞ்சு சாப்பிடும்போது இந்த வண்டியை சார்ஜில் போட்டாங்கன்னா முடிஞ்சிடுச்சு, சார்ஜ் ஆகிடும். அது லஞ்சு சாப்பிட்டு வரதுக்குள்ளே ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அதே போதும். ஸோ அது வந்து ஒரு பிக் டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இவ்வளோ லேக்ஸ் கொடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குன்றது தான் என்னோடய ஒப்பீனியன். அதுக்கு நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிக்காத விஷயம்னா சீட்டு கைஸ். எனக்கு என்னமோ இந்த சீட்டு வந்து பிடிக்கல, ரொம்ப ஹார்டாகிற மாதிரி தெரியுது. சஸ்பென்ஷன் ஹார்டாக இருக்கலாம் கைஸ், பட் சீட் கூட ஹார்டாக இருக்கணுன்றது வந்து ஆப்ஷன் இல்லை இல்லைங்களா. ப்ளஸ் சீட் வந்து ரொம்ப வீக்கான சீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 1200 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல லைட்டாக கொஞ்சம் கிழிச்சின்னு வருது சீட்டு, அவ்வளோ சீக்கிரம். ஸோ இந்த வண்டி வாங்குறீங்கன்னா, இது நான் வந்து சீட் கவர் போடல, அதனால தான் அப்படி ஆயினுக்கிறது. ஸோ வண்டி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சீட் கவரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க, நல்ல சீட் கவரில். உங்களுக்கு வந்து உங்கள் சீட்டு வந்து சேஃபாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஈகோ மோடுன்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வந்து நல்ல மோடு, அதே சமயத்தில் ஒரு தலைவலியான ஒரு மோடு கூட. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சும்மா ராக்கெட் மாதிரி இருக்கும். ஒரு ஓவர் நைட் விட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ரைடு வந்து செம்ம பிக்கப்பு, சான்ஸே இல்லை. ஸ்மார்ட் ஈகோ மோட்லேயே நீங்கள் வந்து எல்லாமே பண்ணலாம்னு சொல்லிட்டு சுற்றிக்கின்னு இருப்பீங்க. பட் சடனாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ராப் ஆகிடும், ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் டிராஃபிக். ஸோ அது வந்து உங்களோட ஓவரால் ரைடு எப்படி இருக்குது அது எடுத்துக்காது. இனிஷியல் ஒரு ஹவருக்கும் நான் நினைக்கிறேன் இது அப்டேட் ஆகுதுன்னு. ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃபிக்கில் போகிறதால நம்ம அவ்வளோ ஆக்சிலரேஷன் கொடுக்க மாட்டோம். ஸோ அதை வச்சு இது எப்படி எடுத்துக்குதுன்னா, ஓகே இது வந்து இவ்வளோ தான் ஸ்லோ தான் போகுது வண்டின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் பவரே கொடுக்கும். பாருங்கள் இப்போ 34, 35 அவ்வளோதான். ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுத்திங்கன்னா போவோம் வண்டி ஆல்மோஸ்ட் ஒரு 40-45 km/h போயிடும். பட் அதுதான் அந்த இனிஷியல் அது ஸ்மார்ட் ஈகோ மோட்டர்னால அதுவே கால்குலேட் பண்ணுது. அந்த கால்குலேஷன் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் என்னது 1 hour before அந்த மாதிரி ஏதோ ஒரு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு பிடிக்காதது பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இந்த ஸ்விட்சுங்க, இந்த ஆஃப் ஆனு இந்த ஸ்விட்செல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து இந்த வண்டியில் எனக்கு அவ்வளோ ஒன்றும் பிடிக்கல. ரீசன் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குதுன்ற மாதிரி தோணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிவிஎஸ் பஜாஜ் வண்டிங்களில் பார்த்திங்கன்னா அவங்களும் இதே மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன இப்போ நார்மல் ஃபியூல் வண்டி பெட்ரோல் வண்டி சொல்கிறேன். ஸோ ஒரு 70,000-80,000 கிடைக்கும் அது. ஸோ இது நம்ம மோர் 1 lakh போடுறோம், அதுக்கு தகுந்த குவாலிட்டியான ஒரு சுவிட்சஸ் கொடுத்துருக்கலாம். பட் இல்லை, கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது சுவிட்சஸ்ஸு. பாருங்கள் 2 பேர் வித்தவுட் ஹெல்மெட்டு ஜாலியாக போயிருக்கிறாங்க, என்னத்தை சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து இதிலே மேப் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேப் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு பக்கியான மேப் தான் அது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான மேப்பெல்லாம் எதுவும் கிடையாது. இது ரொம்ப பக்கியாக இருக்கும். இது வந்து ஆப்பிள் கார்ப்ளேவோ இல்லை ஆண்ட்ராய்டு ஆட்டோவோ அந்த மாதிரி கிடையாது. இது ஜஸ்ட் ப்ளூடூத் வழியாக உங்கள் ஃபோன் கனெக்ட், ஜஸ்ட் ப்ளூடூத் வழியாக ஏதோ ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுர். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் லேகிங்காக இருக்கும், கொஞ்சம் பக்கியாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போது ஒரு ரைட்டோ லெஃப்ட்டோ எடுத்திங்கன்னா எடுத்து ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டோன்னா தான் அது லெஃப்ட் உங்கள் மேப்பில் அப்டேட் ஆகும், நீங்கள் லெஃப்ட் எடுத்துட்டீங்க.
அதே மாதிரி ரீரூட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஆக்யூரேட்டாக இருக்காது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது வந்து இந்த வண்டியோட இனிஷியல் காஸ்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபியூலெல்லாம் வந்து ரொம்ப சீப்பு. பர் மந்த் உங்களுக்கு வந்து எவ்வளோ 20 to ஒரு பர் மந்த் உங்களுக்கு ஒரு 100 rupees அப்படி வச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக சமாளிச்சிக்கலாம். பட் என்னென்னா இது வந்து இனிஷியல் காஸ்ட் உங்களுக்கு அதிகம். ஸோ 1.7 lakhs இது வண்டி ஆன் ரோட் பெங்களூரில். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த 1.7 lakhs நீங்கள் ஈஸியாக ரிட்டர்ன் வாபஸ் எடுத்துடலாம் இந்த வண்டியில். பட் நீங்கள் எப்போயாவது ஒரு வாட்டி தான் எடுக்கிறீங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வண்டியே வெளியே எடுப்பீங்கன்னா அப்போது இந்த வண்டி வந்து உங்களுக்கு தேவையே. ஏன்னா அவ்வளோ காசு போட்டு நீங்கள் எடுக்கிறது வந்து தேவையில்லாத ஒரு வேலை. சம்டைம்ஸு வந்து இந்த வண்டி வந்து கொஞ்சம் பக்கி ஆகிடும். இப்போ ஓட்டி இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிடும். பட் வண்டி ஆஃப் ஆகாது, வண்டி பாட்டுக்கு மூவ்மெண்ட்டில் தான் இருக்கும். பட் டிஸ்பிளே சடனாக ஆஃப் ஆகும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆனும் ஆகிடும். சரி, அதுதான் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி என்ன ஆச்சு, இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த க்ரீனு இது வந்து சடனாக இது நிறைய வாட்டியாக இருக்குது. அந்த க்ரீன் கலர் வந்து சடனாக காணாமல் போயிடும் வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே. அது திருப்பி வராது. திருப்பி நீங்கள் வண்டி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது திருப்பி ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுதான் கைஸ் எனக்கு பிடிக்காத விஷயங்க இந்த Ather 450Xல். இதை ரொம்ப கம்மி தான். எனக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் டிசப்பாயின்மெண்ட்டாக தெரியல இந்த வண்டி. எனக்கு நல்லா தான் இருக்குது இந்த வண்டி. ஸோ என்னோடய பர்சனல் வேர்டு கேட்டிங்கன்னா அதான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து எவ்ரிடே பேசிஸில் எடுக்கிறீங்க வண்டி, எவ்ரிடே பேஸில் வந்து நீங்கள் வண்டி ஓட்டுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒர்த்து. பட் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுப்பேன்னாக்கா அப்போது இந்த வண்டி எடுக்கிறது வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆஃப் மணின்னு தான் சொல்லுவேன். அதுபோல் நீங்கள் எதுவும் சீப்பர் ஆப்ஷன்ஸ்க்கு போகலாம். ஸோ இதுதான் என்னோடய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் Ather 450X. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், ஆஸ் யூஷுவல் தான். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. And also don't forget to hit that notification bell so that you'll get notified whenever I post a new video. So catch you guys in the next one. Peace.